ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சும்மா ஒரு வேறு ஒரு விஷயமா வந்து தனுஷ்கோடி வந்தோம். ஆனால் வந்து நிறையா டைம் நான் வந்து இது வரைக்கும் தனுஷ்கோடி வந்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு இடத்த இன்றைக்கி தான் இந்த போர்டை பார்த்துருக்கேன். இந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போய் சரி இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸும் நிறையா பேர் போயிருக்க மாட்டீங்க. இங்கேருந்து லோக்கலில் உள்ளவங்க 1-2 பேர் போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் நிறையா பேர் இதை வந்து விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அந்த 5 கிலோமீட்டர் நம்ம வந்து சும்மா பைக்லேயே போயிடுவோம். நடந்து போனோம் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தப்பிச்சு கூட வர முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு ஏரியாவாக இருக்குது. இந்த போர்டை பாருங்கள், ஜடா தீர்த்தம் சிவன் கோவில், அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோவில், ராமேஸ்வரம் உபகோயில், ஜடா தீர்த்தம். இது வந்து ஜடா தீர்த்தத்தோட ஸ்பாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ளே போனோம்னா அந்த தீர்த்தம் அந்த கோயிலெலாம் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் வாங்க. ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நான் போகவே இல்லைப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா என் கூட நீங்களும் வாங்க. உள்ளே போய் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ரைட், ஜடா தீர்த்தம். ஸோ கைஸ், வேவை பாருங்கள். உள்ளே போகிறவே வந்து நாங்கள் 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்கு. உள்ளத்தில் எதுவுமே இல்லைன்னு தான் தோணுது. வாங்க உள்ளே போவோம். ஏதோ ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்ட பில்டிங்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஊருக்குள்ள இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், இந்த இடம் தெரியலையா அப்படின்னு ரொம்பவே எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நாங்களே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே சவுக்கு காடு தான். ஃபுல்லாக எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து விசிட்டர்ஸ் போகிறதுக்கு அலோடு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக வண்டி வந்து பைக் எல்லாமே போன மாதிரி தான் இருக்குது. கரெக்டான ஸ்ட்ரெயிட் வேயாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகணும் தெரியலையே. அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு போர்டு தெரியுது. நான் ஜூம் பண்ணி வேணால் காட்டுற மாதிரி. ஒயிட் கலர் போர்டு தெரியுது. அதை தாண்டி போகணுமா இல்லை என்னன்னு தெரில. ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. பில்டிங் மாதிரி இருக்கு. ஈவினிங் டைமில் வந்தோம்னா ரொம்ப பயமாக இருக்கும் பாருங்க. ஏதோ ஜடா தீர்த்தம் தான் எழுதியிருக்கு. இந்த போர்டே ரொம்ப மங்கி போயிருக்கு. அப்புறம் இங்கிட்டு நேராக போனோம்னா பாதை இல்லாத மாதிரி இருக்குது. இங்கிட்டு தான் யாராவது நிறையா பேர் போனது மாதிரி இருக்குது. வழித்தடம் மாதிரி இருக்குது. கால்லாம் பாதம்லாம் இருக்குது. ஆமாங்க, அங்கே தாங்க உள்ளே ஏதோ கோவில் இருக்குது. நான் ஜூம் பண்ணுற மாதிரிங்க. அப்படியே அந்த கோயிலுக்கும் போவோம். நான் உள்ளே ஏதோ கோவில் இருக்குங்க. போலாமா? நிசப்தமாக இருக்குங்க. அமைதியான இடமா இருக்குது. என்ன நடந்தாலும் எதுவுமே தெரியாது போல். அந்தளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமா தாங்க இருக்குது. ஏன்னா உள்ளே வரும்போது துணைக்கு கூட பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. தனியாக வந்தோம்னா உண்மையிலே செம்ம பயமாக தான் இருக்கும் போலங்க. கூட ஒரு ஆள் வந்திருக்கனால தான் வந்து ஏதோ பயம் இல்லாமல் இருக்குது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சவுக்க காடு தான். உள்ளே போய் அங்கே யாரும் இருக்காங்களா, அந்த தீர்த்தம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீ இதுக்குமே வந்திருக்கீங்க? இது நானே தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸு தனுஷ்கோடியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்கிறேன், நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸே ராமேஸ்வரத்தில் இருக்குது இப்போ தான் தெரியுது தம்பி அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வேகாத வெயிலில் இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டணும் அப்படின்னா
தனியாக ஒரு மனசு வைக்கணும். இங்கே ஏதோ ஒரு தீர்த்த கிணறு மாதிரி இருக்குது. யாருமே இல்லைங்க, பயமாக இருக்குங்க. ஆள்லாம் இருக்காங்க உள்ளக்குள்ள. ஆள் படுத்து யாரும் ஆள் இருக்குடா அங்கே படுத்துருக்காப்புல. காய்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு தீர்த்த கிணறு நினைக்கிறேன். அடுத்து யாருமே நினச்சிக்கணும். அங்கே கோயில் பூசாரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்ககிட்ட போய் பேசுவோம். எங்கேருந்து வந்தேன் கேட்டால் நாங்கள் தங்கச்சி மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லுவோம். வாங்க. தங்கச்சி பண்ணாவா அவங்க எனக்கு தெரியாது. குடிக்கலையா? தண்ணி குடிக்கலாம் இந்த கிணத்துல. சாமி உள்ள இப்படி வீடியோ எடுத்துக்கலாமா? உள்ள போங்க சாமி. சரி பாலி எங்க இருக்குமா? பாலி மக்களே, தீர்த்த கிணறு இது. நம்ம அப்படியே சுற்றி போயிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக பூசாரி ஆகிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்டுட்டு நம்ம வந்து இந்த வீடியோ முடிப்போம். அப்படியே தொடர்ந்து வாங்க பார்ப்போம். அநேகமாக நிறையா பேர், நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நிறையா பேர்
இந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கேன். அங்கே ஃபுல்லாக பார்க்கலாம். மூஞ்சில் தண்ணி போகும்போது கழிக்கிறோம். இவ்வளோ தூரமாக இருக்குது. என்னதான் உள்ளே வரும்போது ஒரு பய உணர்வு இருந்தாலும் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு கோவில் வளாகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆலய வளாகம் வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்குதுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் தனுஷ்கோடி வருவீங்க, ராமேஸ்வரம் வருவீங்க, ராமேஸ்வரம் பெரிய கோயிலை சந்திக்க வருவீங்க, தரிசனம் பண்ண வருவீங்க. இங்கேயும் ஒரு ஜடா தீர்த்தம் உள்ளே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது ராமேஸ்வரம் வாங்கலாம், அவங்களுக்கு உடனே இந்த லிங்கை ஷேர் பண்ணுவீங்க. இப்போ நான் பேசுகிறதே வந்து சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கனால நான் பேசுகிறதே ரொம்ப எக்கோவாக கேட்குதுங்க. மக்களை வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கிட்ட போய் இந்த கோயிலில் திருவிழா எப்போ வரும், கும்பாபிஷேகம்லாம் எப்போ வரும், அந்த மாதிரி விழாக்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு வெளியே போயிடுவோம். வெளியே போகிற வரைக்கும் நம்ம வீடியோவில் இருப்போம். இங்கே திருவிழா வருமா? திருவிழா கும்பாபிஷேகம்? ஆமாம், இன்னைக்கு ஒரு மாசி மகம் 12 வருஷத்துக்கு மகாமகம் வரும். கும்பகோணத்தில் நடக்கிற அன்னைக்கு இங்கேயும் விசேஷம். கும்பகோணத்தில் நடக்கும்போது வருஷம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கேயும் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் விசேஷம்தான். லட்சக்கணக்கான பேர் இங்கே கூடுவாங்க. அன்னைக்கு மட்டும் ராமேஸ்வரத்தில் வந்து சாமி தீர்த்தாடம் இங்கே வந்துடும். 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து கடைசியாக எப்போ நடந்துச்சு? அது 2014. 2016 நடந்திருக்கு. இப்போ 8 வருஷம் ஆயிருக்கு. 2028 வரும். 2028. அப்போ மட்டும் இங்கே வந்து கும்பாபிஷேகம் விழாலாம் இருக்கும். அன்னைக்கு மட்டும் கூட்டம் சரியான ஒரு 4 லட்சம் பேர் நடக்கும். இந்த இடத்துல 4 லட்சம் பேரா? நித்திய இடம் இருக்காது, அவ்வளோ பேர் இங்கே கூடுவாங்க. டூரிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் அவ்வளோவா விசிட் கிடையாது, தெரியாது. வரலாம், ஆனால் இந்த ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லாதனால யாரும் ஆட்டோக்காரன் கூட்டிகிட்டு வரலாம். ஆட்டோ வாங்கிட்டு வரதில்லை, அப்படியே நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக கூட்டிகிட்டு போயிட்டு முக்கியமாக தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி வர்றவங்க, டூவில் வர்றவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். சரி சரி. அந்த போர்டை பார்த்து உள்ளே போய் பார்த்து உள்ளே கோயில் இருக்குது. நாங்களே அப்படி தான். நான் தங்கச்சி மடம் தான். அந்த கோயில் ஜடா தீர்த்தம்னு தான் போட்டிருக்கோம். சிவன் கோயில் தான் இங்கே அங்கே போர்டு போட்டிருக்கேன். ஆமாம், பார்த்தேன். மக்களே, இப்போ நம்ம தான் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணிக்க நினைக்கிறேன். நம்ம லோக்கலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்து இங்கே வந்து பெரிய திருவிழா நடக்குமா, மகா கும்பாபிஷேகமா, மகாமகம் அப்படிங்கிற ஒரு விழா நடத்துகிறனால அங்கே வந்து அந்த 12 வருஷத்துக்கு ஒரு திருவிழாவில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்கிட்ட வந்து இங்கே வந்து விழாவில் வந்து கலந்துக்குவாங்களாம். மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து நிறையா பேர் வராதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கரண்ட் வசதி இல்லாமல் அந்த ரோடு வசதி கொஞ்சம் கரடு முறையாக இருக்கனால நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து நேரே போயிடுறாங்க, உள்ளே வர்றதில்ல. இல்லை, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஆமாம், அதெல்லாம் காட்டிட்டோம், உள்ளே வரும்போது காட்டிட்டோம். அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இங்கே ஜடா தீர்த்தத்துக்கு வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போங்க. உண்மையிலே வந்து இடம் வந்து ஒரு சூப்பரான அட்மாஸ்பியராக தான் இருக்குது. 2 வீலரில் வர்றவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மக்கள் அங்கே உள்ள கோவில் பூசாரிட்ட கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2016 வந்து அந்த திருவிழா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் 2028 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2028 நம்ம சேனலில் நம்மளும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விழாவை நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம். அது வரைக்கும் சிவன் தான் நம்மளை வந்து பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா வீடியோ போடுறோங்க. அந்த வீடியோவில் எவ்வளோ எஃபர்ட் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதாவது வெயிலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதெல்லாம் போட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அதுக்கு வியூஸ் போகலை.
வியூஸ் போகல அப்படின்னா பயங்கர மன உளைச்சலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யாராவது ஒருத்தவங்களுக்காவது உங்கள் வாட்ஸ்அப் கான்டெக்ட்டில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துக்குள்ள வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இங்கேருந்து போகும்போது அந்த ஒரு பயம் இல்லை. ஏன்னா வந்து அந்த பூசாரிகிட்ட பேசினதாக இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஊரில் யாருக்காவது தெரியாத இடம், அதே மாதிரி நம்ம ஊர்லேயே வந்து நம்ம ஊர்னால் நம்ம தீவு பகுதிகளே தெரியாத இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இடம் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன். நீங்கள் சொல்கிற அந்த இடத்துக்கும் போய் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ டாட்டா பை பாய். டாட்டா பை பாய். இந்த ஒரு இடத்துக்கு இனிமேல் வருவோமான்னு தெரில. பட் யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு போங்க.